ஸோ பட்டன் பேட்டரியை வந்து குழந்தைங்க வந்து தெரியாமல் வாய்க்குள்ளே போடுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ அது எந்த அளவுக்கு டிஷ்யூ டேமேஜ் காஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் வந்து ஒரு 8:30 மணிக்கு வந்து நான் வந்து சிக்கன் பீஸா வாங்கிட்டு வந்து ஒரு 2 பட்டன் பேட்டரியை வந்து வச்சேன். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகுது. வித்தின் 10 மினிட்ஸ்லேயே நான் எடுத்து பார்த்தேன். அந்த ஃபோட்டோவையும் போடுறேன் பாருங்கள். 10 மினிட்ஸ்லேயே எந்த அளவுக்கு டேமேஜ் காஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ எடுக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 to 2 mm வந்து சிக்கன் பீஸே உள்ளே போயிருக்கு. ஸோ பர்ஃபரேஷனே ஆயிரும். ஒரு தின் மஸ்குலர் டியூபாக இருந்தால் உணவு குழாய் மாதிரியான தின் மஸ்குலர் டியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபரேஷன் ஆயிரும். பக்கத்தில் அயோட்டாங்கிற மேஜர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பெரிய ரத்த குழாய், அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட் டெத்து தான். வந்து குழந்தைங்களை சேவ் பண்ணுறது அவ்வளோ சிரமமாயிரும். ஸோ அதனால் அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறது தான் பெஸ்ட். அப்படி நடந்துட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்ட பொருளையும் வாயில் எடுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ட்ரைனிங்கை நம்ம 9 to 10 months ஆஃப் ஏஜ்லேருந்தே குழந்தைங்களுக்கு பழக்கணும். டிலே ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, இப்போ 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தைங்கனாலும் இந்த விஷயத்தை இப்போ சொல்லிக் கொடுங்க. ஒரு 4-5 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, கல், பேனா, பேப்பர், பலூன், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வாயில வைக்கக்கூடாது, நோ. இதை எடுத்து வாயில வைக்கலாமா, நோ. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 விஷயத்த நோ நோ நோன்னு சொல்லிட்டு எதெல்லாம் வைக்கலாம்னா தண்ணி, மம்மம் அப்படின்னு எதெல்லாம் வாயில வைக்கலாமோ அதை மட்டும்தான் வைக்கலாம். மற்றது எதையுமே வாயில வைக்கக்கூடாதுங்கிறத அப்பப்போ உங்கள் குழந்தைங்க உங்கள் கூட அன்பாக கைண்டாக இருக்கும் பொழுது, அட்டென்ஷன் இருக்கும் பொழுது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது நீங்கள் சொல்லி கொடுக்க வித்தின் அ மந்த்லேயே வந்து அவங்க கண்டதையும் எடுத்து வாயில போடுற பழக்கத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி பட்டன் பேட்டரி முழுங்கிருச்சு, என்ன பண்ணணுங்க அப்படின்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போடும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற தூரத்துலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, அதுக்குள்ளே ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது? ஏன்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸே டேமேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ வந்து வீட்டில் சுத்தமான தேன் இருந்தது அப்படின்னா, 1 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தையா இருந்தால் நீங்கள் தேன் வந்து 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எவ்ரி 10 minutes வந்து யூ கேன் ரிப்பீட் டில் யூ ரீச் த ஹாஸ்பிட்டல். மேக்ஸிமம் ஒரு 5 to 6 times கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை தவிர ஆன்டாசிட் சொல்யூஷனான சுக்ரால்ஃபேட் மாதிரியான சிரப்ஸும் வந்து நம்ம கொடுக்க முடியும். இதுவும் வந்து அந்த பட்டன் பேட்டரி டிஷ்யூ கான்டாக்ட் மூலமாக ஏற்படுத்துகிற டேமேஜை நம்ம கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போயிட்டு எண்டோஸ்கோப்பிக்காக ரிமூவ் பண்ணுறது தான் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட். அப்படி நம்ம ரிமூவ் பண்ணாலுமே ரொம்ப டிலேடாக ரிமூவ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் ரிமூவ் பண்ண 2 வாரம் கழிச்சு கூட ஓட்டையாகலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஈவன் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு கூட ஸ்ட்ரிச்சர்ஸ் மாதிரியான ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸும் வரலாங்கிறாங்க. ஸோ அதனால் இது வராமல் தடுக்கிறது தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே டீச் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த பட்டன் பேட்டரி வச்சிருக்கிற டாய்ஸை தயவு செஞ்சு ஒரு 3 years வரைக்கும் வாங்கி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நம்ம டாய்ஸ் வச்சு விளையாடுறோம்னாலும் பேரண்டல் கைடன்ஸில் தான் விளையாடணும். அதை எடுத்து பத்திரமா வந்து பீரோவில் போட்டு லாக் பண்ணி வச்சிருங்க. குழந்தைங்க முன்னாடி விளையாடுற மாதிரி தயவு செஞ்சு வைக்காதீங்க ப்ளீஸ்.